ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 23/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். காலை 9:15 வரை. அதன்பின் அனுஷம் நட்சத்திரம். இன்று வைகாசி பௌர்ணமி. இன்று மிகவும் சிறப்பான நாள், மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இன்றைய தினம் எது செய்தாலும் அது நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், யோகமாக இருக்கும். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இரவு 7:24 வரை பௌர்ணமி உள்ளது. பின்பு பிரதமை திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு உள்ளது. குரு பூர்ணிமா இன்று, அதாவது வியாழக்கிழமை என்று வரும் பௌர்ணமிக்கு குரு பூர்ணிமா என்று முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பெரிய மகான்களின் சித்தர்களின் ஆசி பெற இன்று சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் சிரமங்கள் சற்று உண்டாகும். சந்திராஷ்டமம் உள்ளதால் மேஷ ராசி அன்பர்கள் சற்று கவனமாக எதையும் செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. சட்டத்துறையில் சற்று சிக்கல்கள் நேரிடும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் ஏற்படும். அலைச்சல்கள், வீண் செலவுகள் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் உள்ள கிரக பலன்கள் சற்று ஆதாயம், தனவரவு, தனலாபம், வியாபார லாபம், தொழில் வெற்றி உண்டாக்கும். ரிஷபராசி அன்பர்களே, திருமண செய்தி வரும். திருமண தேதியும் குறிக்கப்படும். ஒரு சிலருக்கு பெண் குழந்தை பிறக்கும் பாக்கியம் உண்டு. பெண் குழந்தைகளால் ஆதாயம், தனவரவு வந்து சேரும். தங்கம், வெள்ளி, உலோகப் பொருள்களால் லாபம் அதிகரிக்கும். கைத்தொழில், உணவு தொழில்களில் அதிக லாபம் உண்டாகும். வியாபார லாபம் பெருகும். வெளியூர் அலைச்சல்களால் வியாபாரமும் பெருகும். வாழ்க்கை போராட்டம் முடிவுக்கு வரும். மூத்த சகோதரி வழி தனவரவு கிட்டும். தாயால் சற்று சிரமம், ஆரோக்கிய பிரச்சனைக்கு மருத்துவ செலவு வரும். குரு பார்வையின் நன்மையும் 7ஆம் இடத்து சந்திரனின் கிரகப்பலத்தால் காதல் கைகூடும். திருமண யோகம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, வழக்குகள் வெற்றியாகும். அனைத்தும் நலமாகும். ஆசிரியர்களுக்கு உத்தியோக உயர்வு அல்லது பதவி உயர்வு, தலைமை பதவி உயர்வு, இடம் மாற்றம் போன்றவை வந்து சேரும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்கமாகி இருக்கிறார். 6ஆம் இடத்தில் பூர்ண சந்திரன். இதனால் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு அனைத்தும் பிறகு வெற்றியாகும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் உண்டாகும். தனவரவு உண்டு. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இயந்திர பணிகள், கட்டிடப் பணிகள், வங்கி பணிகள் சிறப்பாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிட்டும். வியாபார விஷயமாக வெளியூர் செல்வீர்கள். பயணச்சிக்கல் சற்று கூடும். சற்றே தடங்கல்கள் உண்டாகும். புத்திகள் சற்று தடுமாறும். பெண்களால் சற்று மனமகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வளர்ச்சியும் தனலாபமும் வந்து சேரும். நீர் சம்பந்தமான, உணவு சம்பந்தமான தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும். தொழிலுக்காக சற்று கடன் வாங்குவீர்கள். கல்விக்காக கடன் வாங்க வேண்டி வரும். வழக்குகள் வெற்றியாகும், சாதகமாகும். சிம்மராசி அன்பர்களே, புதிய அறிமுகம் கிட்டும். உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். இதுவரை நடக்காமல் இருந்து தடைபெற்ற காரியங்கள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் வந்து சேரும். குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் அலைச்சல்களும் சற்று பணச்செலவுகளும் சுப செலவுகளாக அமையும். திருமண தேதி குறிக்கப்படும். புத்திர பாகியம் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வேலை வாய்ப்பு கிட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பரிசு, அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். யோகம் உண்டு. மனமகிழ்ச்சி இல்லத்தில் நிறையும். கன்னிராசி என்பர்களே, ஆசைகள் நிறைவேறும். எதிரிகளால் பணவிரயம் ஆகும். சட்ட சிக்கல்கள் தீரும். நினைத்தது போல் காரியங்கள் யாவும் வெற்றியாகும்.
கனவுகள் இன்று நனவாகும். தந்தையால் பண உதவி, இட உதவி கிட்டும். மூத்த சகோதரி வழி ஆதாயம் கிடைக்கும். கல்லூரி மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். காதல் கைகூடும். திடீர் திருமணம் வரும். சுப செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டு. துலாம் ராசி என்பர்களே, 2ஆம் இடத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதால் வாக்குகள் எண்ணங்கள் யாவும் வெற்றியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி அதிகமாகும். எதிரிகள் சமாதானமாக வருவார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிதாக ஏதாவது கண்டுபிடிப்பீர்கள். அதனால் பாராட்டுகள் வந்து சேரும். தனலாபம், வியாபார லாபம், தொழில் வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசி என்பர்களே, ராசியில் சந்திரன், அதுவும் பூர்ண சந்திரன். இன்று மனமகிழ்ச்சி நிறையும். தனவரவு இரட்டிப்பாகும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும். திடீர் பணவரவு உண்டாகும். விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். சற்று சமாதானமாக எதையும் செய்ய வேண்டி வரும். வேலையாட்களிடம் சற்று கவனமாக இருக்கவும். கட்டிடப் பணிகளில் தொழிலாளர்கள் மூலம் பொருள்கள் சேதமாக பார்த்து கொள்ளவும். நண்பர்களால் பண உதவி, பிற உதவிகள் உண்டு. கஜகேசரி யோகம் உண்டு. திருமண செய்தி வரும். காதல் திருமணம் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களே, சுப செலவு உண்டாகும். தனிமை சற்று சிரமத்தை தரும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சற்று மனக்கவலை மற்றும் பணவிரயம் வந்து சேரும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். மனவயம் மாறிவிடும். குடும்பத்தில் புது வாரிசு புத்திரன் உருவாகும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வியாபார கடன் சற்று அதிகமாகும். திடீர் கடன் வாங்குவீர்கள். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும். நண்பர்களால் சற்று மன வருத்தம் உண்டாகி அதுவும் மாறிவிடும். மகிழ்ச்சி பெருகும். தொழிலில் சற்று சுமைகள் கூடும். அதாவது அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். எனினும் முருகனின் அருளால் கவலைகள் மாறிவிடும். பிரிவுகள் மாறி ஒற்றுமை வரும். மகர ராசி அன்பர்களே, வியாபார லாபம் இரட்டிப்பாகும். வங்கி கடன் கிட்டும். தந்தை வழி ஆதாயம் உண்டு. கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், அதாவது மேல் படிப்புக்காக செல்வீர்கள். சகோதர பாசம் அதிகமாகும். தாய் வழி உறவினர்களால் சுபச்செய்தி, சுப செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் தனவரவு, பூமி லாபம், சொத்துக்கள் வந்து சேரும். வியாபார நிமித்தம் அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். சிரமங்கள் உண்டாகும். தடைகள் உண்டாகி அது சீராகி விடும். தனலாபம் வந்து சேரும். திடீர் சந்திப்புகள் நிகழும். பிரிந்த காதல் மறுபடியும் ஒன்று கூடும். சட்ட பிரச்சனை மாறி மனமகிழ்ச்சி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 10ஆம் இடத்தில், அதாவது தசமஸ்தானத்தில் குரு, சூரியன், சுக்கிரன், ராசிநாதன் சனியின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். எதிரி தொல்லைகள் நீங்கும். தொல்லைகள் யாவும் சாதகமாக மாறும். காணாமல் போன பொருள் அல்லது மறந்து வைத்துவிட்ட போன பொருள், அதாவது உயர்ந்த பொருளாக இருக்கும். அலுவலகத்தில் ஃபைல்கள் போன்றவை, முக்கியமான பொருள்கள் ஏதாவது தொலைந்து விட்டால் அது திரும்ப கிடைக்கும் யோகமும் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். சட்டத்துறையில் சாதகமாக சாதுரியமாக பேசி ஜெயிப்பீர்கள். பொய் பேசி பணம் சம்பாதிப்பீர்கள். அதாவது பொய் பேசி பணம் சம்பாதிக்கும் தொழில்கள் என்னவென்றால் அது சட்டத்துறையில் உள்ளவர்களும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் மட்டுமே அது சாதகமாக அமையும். காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள், அலைச்சல்கள் உண்டாகும். சற்று மன வருத்தமும் கொள்வீர்கள். மனைவி வழி மன வருத்தம் உண்டாகி சமாதானமாகி மகிழ்ச்சி பெருகும். மீனராசி அன்பர்களே, ஒரு புதிய நண்பரை சந்திப்பதன் மூலம் தனலாபம் வந்து சேரும். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்தவர் பொருள்கள் வந்து சேரும். அதாவது உங்கள் உறவினர்கள் வழியோ, தாய் வழி மற்றும் வேறு நெருங்கிய உறவினர்கள் வழி அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த சொத்து அல்லது பொருள்கள் வந்து சேரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். தர்மங்களால் நன்மையுண்டு. அதனால் தர்மங்கள் செய்வீர்கள். தர்மங்கள் செய்ய வேண்டி வரும். இன்று தர்மம் செய்வது மிகவும் சிறப்பு. குழந்தைகள் வழி மகிழ்ச்சியும் தனவரமும் உண்டாகும். மருத்துவ தொழிலில் லாபம் அதிகமாகும். ஆன்மீக பணிகள் சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் அமையும். சமூக பணிகள் சிறப்பாக நடக்கும்.
திடீர் தனவரவு வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் பரிசுகள் வந்து சேரும் யோகமும் உண்டு. வியாபார லாபம் இரட்டிப்பாகும். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். வெளியூருக்கு மாற்றல் வந்து சேரும். வங்கி பணிகள் பண பரிவர்த்தனை லாபகரமாக இருக்கும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் பெண் குழந்தை பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.